Even to serve the society, I need a pure mind. இல்லை என்ன சொல்லுவேன், என் பீரோலையே இருக்கட்டுமே, நான் எதுக்கு இன்னொருத்தனை கொடுக்கணும். இப்படி தான் எல்லாருமே சொல்லுவோம். 10 வேஷ்டி என்கிட்ட இருக்கும், யாரானு ஒருத்தர் உடுத்திக்கிறதுக்கே வேஷ்டி இல்லை அப்படின்னு கேட்கறதுக்கு வந்தார். I had 10 dhotis. Someone did not have one even. He came and pleaded with me. I started to select which dhoti. 1, 2, 3, 4. Okay, this is good. Let me give. Immediately my mind will tell me, this is good, so keep it. My other mind will tell me, this is good, share with it. இந்த ரெண்டு மைண்டு தான் இப்போ விஷயம். இந்த மைண்ட் ரஜோகுண தமோகுணம் இல்லாதது, இது ரஜோகுண தமோகுணம் இருக்கிறது. அப்போ நல்ல வேட்டியை நான் வச்சுக்கணும், சுமார் வேட்டியை கொடுத்துடணும்னு சொன்னேன், அப்போ மைண்டில் ரஜஸ் தமசு தான் இருக்குன்னு அர்த்தம். இல்லை இல்லை, நம்ம எத்தனையோ நாளாக நன்னா உடுத்தின்னு இருக்குமே, ஏன் ஏழையாக இருந்தால் நல்ல வேட்டி உடுத்தி கூடாதானே? We are under the wrong impression that whenever you give something, share with something, then give the worst. Keep the best with you. நம்ம கடைக்கு போய் வெத்தலை வேணும்னு கேட்போம், அவன் உடனே போட்டுக்கிறதுக்காக வச்சு கொடுக்கறதுக்கானா. அப்போ தெரிஞ்சு போச்சு, ஏன் ரெண்டாக கேட்குறேன்னா, போட்டுக்கிறதுக்குன்னா நல்ல வெத்தலை, வச்சு கொடுக்கணுன்னா சுமார் வெத்தலை. கவுளி 5 ரூபா போட்டுண்டியானா, வச்சு கொடுத்தா கவுளி 3 ரூபா. அப்போ அங்கே போச்சு. சந்தனம் கேட்போம், பூசிக்கிறதுக்கா வச்சு கொடுக்கறதுக்கான்னு வரும், பூசிக்கிறதுக்குன்னா வசதி சந்தனம், வச்சு கொடுக்கறதுக்குன்னா மட்டமான சந்தனம். இப்படி தான். ஏன்னா கரப்ட் மைண்ட். திஸ் மைண்ட் இஸ் நவ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ரஜோகுணா அண்ட் தமோகுணா. நீ டெய்லி ப்ராக்டிஸ் நம்ம பண்ண பண்ண தட் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ரிமூவ்டு. நவ் மை மைண்ட் இஸ் பியூர். தட் பியூர் மைண்ட் வில் கிவ் யூ சோ மெனி மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் ஈவன். அண்ட் தட் பெனிஃபிட் இஸ் you are not detrimental to your own interest and you prove good to the society even. பல பேருக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிடுறோம் இல்லையோ. So there are 2 advanced benefits which we derive by practicing our daily anushtanas. Our actions would do good to self, society and even animals. யாரையும் துன்புறுத்துறதுக்கு மனசு வராது. நமக்கு சத்துவகுணம் வளர்ந்து போச்சுன்னா ஒரு பாம்பை பார்த்தா கூட அடிக்க மாட்டோம், தேளை பார்த்தா கூட அடிக்க மாட்டோம். வேணும்னா I go away. Let me distance. It is another creation. Who gave me the authority to kill someone? I should not. அப்போ பிராணி வதையும் இதுக்குள்ள வந்துடுச்சு. You must have எல்லாம் எத்தனை இன்னைக்கு சம்ஸ்தானம் எத்தனை சொசைட்டி ஆரம்பிச்சிட்டா. அனிமல் ப்ரொடெக்ஷன், அனிமல் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கெல்லாம் வச்சிருக்காளே, அது எப்போ தெரியுமா ப்ரொடெக்ட் பண்ணுவோம்? முதல்ல அனிமல் அடித்து சாப்பிட்றதை நிறுத்தணும், அப்போ தான் ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அனிமல் ப்ரொடெக்ஷனில் இருக்கிற எல்லாரும் நான் வெஜிடேரியன் நிறுத்திட்டாளா? நிறுத்தினா நியாயம். நிறுத்தாம ஒரு பக்கத்துல நன்னா சாப்பிட்றேன், அப்பதான் சத்தம் போட்டு அனிமல் ப்ரொடெக்ஷனை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னாள்னா, நான் எதுக்கு தெரியுமா அனிமல்லாம் சாப்பிட்றேன்? அப்பதான் சுவாமி நல்ல தெம்பு வரும், அப்பதான் இன்னும் அனிமல்ஸை சாப்பிடக்கூடாதுன்னு சத்தம் போட்டு சொல்லலாம்னா இது தப்பான பேச்சு இல்லையோ? அதனால முதல்ல அனிமலை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நாத்தை சாப்பிட்றது நிறுத்தணும் இல்லையோ? நிறுத்தணும்னா ரஜோகுண தமோகுணம் போகணும் இல்லையோ? இஃப் யூ ஹவ் நாட் ஸ்டாப்ட் தட், then if you are consuming still the wrong food, then you can't develop your sattva-guna at all. You will only develop rajoguna tamogunam. Nalla rendu there are, you have 2 advanced benefits. One is a drishta, other adrishta benefit. Adrishta benefit is you clear rajoguna tamoguna, so your obstacles are cleared, then your meditation is perfect. If you perform just to please your Lord, He is pleased and He is the one who will have to remove all my sins. And He directs me to perform them. Let me perform them. With these words, I conclude the 3rd session. Now, for the next 10-15 minutes, you can come up with your questions on this session. On certain days, we are not able to perform Madhyanikam during the noon time. Can we perform it during the morning time? Yes. On those days. If you have nirbandham, compulsion to go to office or any other job, then before you leave, you can perform Madhyanikam and leave, even at 7 a.m. in the morning. And the last session, you told, Devari told that there are 8 aspects common between Paramatma and Jivatma. What are those? Apahatapapma, Vicharaha, Vimurtyuhu, Vishokaha, Vijigitsaha, Apipasaha, Satyakamaha, Satyasankalpaha. These are the 8 attributes in which a Jivatma, when liberated, gets equated to Paramatma. He is not equated in all attributes, but he is equated in 8 of the attributes. Apahatapapma, then both of us are untouched by papa. Vijaraha, no more old age. Vijara, jara is moop, old age. Vijaraha. Vimrutyuhu, no more death. Vishokaha, no more sorrow. Vijigatsaha, Vijigatsaha,
No more hunger. Hunger, not anger, hunger. Apipasaha, no more thirst. Satyakamaha, full of desirable qualities. Satya Sankalpaha, ability to accomplish any endeavor. Any job taken, you will complete. These are the 8 qualities. So when we reach Vaikuntham, we get equated to Brahman in these 8 qualities. But he alone can be the Garuda Vahana, he alone can be the Lakshmipati, he alone can be the Jagat Karana. I am not equated in all those, only in these 8. Namaskar, Swami. Before I forget, when I talked about the Chakrapangal example, someone asked me, from that big vessel, Paricharaka draws a limited quantity to a small vessel and distributes. You have to take that example only to that extent, because when the distributes may confuse you. Not that from my Sanchita karma, Prarabdha karmas are drawn and given to 10 people. அப்படிலாம் இல்லை, அது எனக்கு தான் கொடுக்குறார். அதனால் டிஸ்ட்ரிபியூட்ஸ்னு சொன்னோன்னா ஓஹோ நம்ம சேர்த்து வச்சா எல்லாருக்கும் போக மாட்டோம்னு நினச்சுடாதீங்க, அந்த மாதிரி போகாது. ஆற்றுக்கு கெஸ்ட் வரப்போ பெருமாளுக்கு இதுக்கப்புறம் கெஸ்ட்டுக்கு 20 minutes வெயிட் பண்ணணும்னு சொன்னேன்ல சுவாமி. ஸோ அந்த கெஸ்ட்டு வந்து இஸ் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் இன் தட் திஸ் கெஸ்ட் ஷுட் பி லைக் திஸ் ஆர் இந்த வர்ணத்தில் இருக்கணும், இல்லை ஆணாக இருக்கணும், பெண்ணாக உண்டு. இருக்கணும்? இட் சேஸ் பூர்ண வேதாத்தியனம் பண்ண கெஸ்டாக இருக்கணுங்கிறது. முதல்ல இன்னைக்கு வந்து வெயிட்டிங் ஃபார் 20 minutesங்கிறதே இட்ஸ் நாட் ரெலவெண்ட். அதனால் நான் லெட் அஸ் டூ திஸ் வே. இப்போ if we wait 20, you know that in 20 minutes no one is going to turn up. அதனால் even the 20 minutes will get wasted. அப்போ தான் வம்பு பேசுவோம். அதனால் அதெல்லாம் வேண்டாம். No, we will keep a day, we will request for Athithi to visit our home. நாமே அவளை இன்வைட் பண்ணி போட்டுருவோம். That is better and practical. இந்த அதிதிக்கு எதனா இப்படி தான் இருக்கணும் இருக்கு. quality? வைதிகாலாக இருக்கணும், அத்தியனம் பண்ணவராக இருக்கணும், அனுஷ்டாத்தாவாக இருக்கணும், நல்ல குணசாலியாக இருக்கணும், அப்படி இருக்கு. இன்ஸ்டெட் if you keep searching, you are never going to do this at all. So instead இருக்கிறவாளை கூப்பிட்டு போட்டுடுங்க. அதெல்லாம் அவள்கிட்ட இருக்கு நம்ம நினச்சிடுவோம். அதான் நடக்கக்கூடியது. ஏன்னா நான் போய் இது நான் வெறுமைக்கானமே சொல்லலை, நாம் போய் பகவான்கிட்ட சரணம்னு சொல்கிறோம். உண்மையாக சொல்கிறோமோ பொய்யா சொல்கிறோமோ, இவன் உண்மையாக சொல்கிறான்னு நினச்சி ஏமாந்து தானே அவர் கொடுக்குறார். அப்படி இருக்கிறச்சே நம்ம ஏமாறுறதுல தப்பே இல்லை. அவர் ஏமாறாத சர்வஜனே ஏமாறுறார். அப்புறம் நான் எங்கே இருக்கேன்னு சொல்லுங்க. ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டின் சுவாமி. இப்போ ஆஃபீஸ் ஹவர்ஸில் வந்து லைட் கால்ஸ்லாம் இருக்கிற டயத்தில் காத்தால எழுந்துக்கிற கஷ்டமாக இருந்து சீக்கிரம் எழுந்து சந்தியாவந்தனம் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அது மேபி இன் வீக்கில் ஒரு 3 days 4 days கூட நைட் கால்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த அந்த மாதிரி கேஸில் இப்போது பிராய்ச்சித்தம் பண்ணி சீக்கிரம் எழுந்திருக்க முடியலன்றது கேன் யூ டிஃபைன்? ஹவு லேட்டுங்கிறதுக்காக கேட்குறேன் நான். 6:30 அந்த மாதிரி ஆகிடுறது. அதெல்லாம் பரவாயில்ல. 7. தட்ஸ் ஓகே. ஈவன் அட் 8 யூ பர்ஃபார்ம் சந்தியாவந்தனம். பிராத்த சந்தியா பண்ணி வித் தட் துரிய அர்க்கிய பிரதானம் விட்டு பண்ணிவிடுவோம். நத்திங் ராங். நான் அதை நீங்கள் 10-11 சொல்ல போயிடும்னு நினச்சேன். அண்ட் இந்த சாஸ்திர ஸ்மிருதி எல்லாமே வந்து இந்தியாவுக்கு தான் அப்ளிகபிளா இல்லை உலகம் ஃபுல்லாவா? உலகம் ஃபுல்லாக அப்படிங்கிற கேஸில் வந்து இந்த சங்கல்பத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பாரத வருஷம் பரதக்கண்டம் சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த பரதக்கண்டங்கிறது எந்த ஏரியா? The extent has been defined in Vishnu Purana and Bhagavata Purana too. Of course, Shruti, Smriti are applicable to all. There is no restriction. If I relate myself to the Shruti and Smriti, it applies to me. Which in turn would mean that if I relate to Bhagavan, who cannot relate? He is applicable to all, so his directives are also applicable to all. அதனால் வெளி இடத்துல போகும்போது you have to take the latitude, longitude, and there are books that have been published. எந்தெந்த ஊரில் what are all the sankalpams that we need to do போட்டிருக்கா. வெப்சைட்ஸ் இல்லாமல் இருக்குது, புக்லேயும் போட்டிருக்கா. ஏன்னா the total time zone difference occurs only with US. கனடாலேயோ யூஎஸ்ஏலையோ இல்லை இந்த பக்கத்தில் ஜப்பான்லேருந்து யூஎஸ்க்கு போனால் தான் அது வரப்போகுது. மற்றபடி நடுவில் இருக்கிறதுலாம் சம்வாட் அட்ஜஸ்டபிள். அது பப்ளிஷே பண்ணியிருக்கா. எந்தெந்த ஊரில் இருந்தால் என்ன சங்கல்பம்.
இப்போ முன்னாடிலாம் வந்து கடல் கடந்து போனாலே ஆச்சாரம் போயிடுத்து போகக்கூடாது போச்சு. அப்படின்னு இப்பவும் அப்படிதான். முன்னாடிலாம் இல்ல. இல்லை இப்போ கார்த்தால முழுக்க பார்த்தோமோ இல்லையோ, இப்பவும் அப்படிதான். ஸோ இப்போ அந்த அதான் மாதிரி போயிட்டு அந்த ஒரு தப்பு பண்ணிட்டோமோ இல்லையோ. லெட்ஸ் நாட் ஆட் டு த மிஸ்டேக். எப்ப கடல் கடந்தது தப்போ வந்துட்டேனோ இனிமே எல்லா தப்பையும் பண்ணிட்டு போவோமே அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, ஒரு தப்பு பண்ணிட்டேன், மற்ற தப்பு பண்ணாத இருக்கலாமே. இருக்கிற இடத்துல என்னால முடிஞ்சதை பண்ணலாமோ இல்லையோ, அப்படிதான் பார்க்கணும். தேங்க்ஸ் மேம். நித்தியகர்ம அனுஷ்டானத்தில் அப்பார்ட் ஃப்ரம் சந்தியாவந்தனா ஈவன் சமிதாதானம் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஆர் ரிகார்டிங் பிகாஸ் as an office goer I find it difficult. It is important that also based on your brahmacharya ashrama or grihastha ashrama that undergoes a change. But anyhow, agni karya is important. If you are a brahmachari, you perform differently. If you are a grihastha, you perform differently. That's also important. But after you become a prapanna, how much ever you are able to do, you can. If you are not able to do that daily, it's not that Bhagavan is not going to grant you moksha. He will. Because Sandhya Vandanam stands in a different footing. It says, Sandhya hinaha, ashuchihi, anarhaha, sarva karmasu. One who has not performed Sandhya Vandana is ineligible for any other ritual. Since that enjoys that status, we can't leave that. மற்றதுக்கு அது சொல்லப்படலை. சந்தியாவந்தனத்தில் நான் எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்ததுலேருந்து என்னோட ஆச்சாரியங்கிட்ட கற்றுனதுலேருந்து எல்லாருமே வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியும் சூரியன் நடு உச்சியில் இருக்கும் போதும் எக்ஸாக்ட் டெஃபினிஷன் கொடுத்தா. சரி. ஆனால் இன்னி வரைக்கும் என்னால் மேபி ஒரு 1 or 2 times சாயங்கால சந்தியாவந்தனம் கரெக்டான ரேட்டில் பண்ணிட்டு போனோம் தவிர எல்லா வாட்டியும் நான் காலாதீத பிராயஷ்சித்தம் தான் பண்ணியிருக்கேன். கேன் ஐ கண்டினியூ டு டூ ஸோ? Do you have any other option? You don't. Just continue. Thanks. Pranam Swamiji. Small doubt. Should we also have to avoid dairy products because in Ahara Niyamanam and there are several restrictions in milking a cow, all those things are there. But in our context, we are receiving milk packets only. We don't know how they are milking a cow. Cow's milk is not restricted in any Shastra. The procedure, what they are taking, from which cow? அது வேற சமாஜம். Cow's milkன்னு சொல்ல போனீர்னா Shastra hails cow's milk. Ghee is it. For ghee, milk, curd and all dairy products are so much hailed, the Shastras tells us to have them. So we can purchase it in any form and we can have it. What else? So see, the only question may be that the cows are ill-treated. To extract milk, they are ill-treated, which they should not. So if you are in a village, then you can go straight and get milk from any cow herd. It's not possible if you are in a metro town. So you will have to get that cow's milk. But don't abandon that. That's not right. Thank you, sir. Some people are compelled to stay at hostel and there is no way for them to have sattvic food or something. They have to get food from outside. How to avoid? Is it a temporary phenomenon or? No, they have shifted their place, for example, in Chennai. No, then you have to take a flat cook. They are bachelors. No, who said bachelor should not cook? It is better you cook. Even when you become a grihastha, it will help you. One more question, Swami. For example, I do not know, I fall in which varna. For example, you said that Nitya Karma and Sandhyandana, etc. I do not know what to do or what not to do. What is the impact on me then? What do you want to know now? Should I, but I got, I have an Acharya Sambandham. Yes. Is that tall enough? Or? No. Acharya Sambandham is fine. Okay. But after that, your Acharya would have given you a prescription. This is what you need to do. See, definitely the daily rituals is based on Varnashrama. Yeah. If you are able to identify, fine. If you are not able to identify, just follow all the common dharmas, which list is available even in Gita. Okay. In 3 places, Krishna mentions about Varnashrama
and a common ashrama dharma.